ஹாய் கைஸ், காலை வணக்கம். ஏதோ நைட் டைம்ல இருந்து பேசுகிற மாதிரி இருக்குல்ல. அதிகாலை வணக்கம். மார்னிங் 5:20 ஆகுது. எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்னைக்கு நம்ம ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. ட்ரெயின் நம்பர் 12007, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சதாப்தி ட்ரெயின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லலாம். சென்னை சென்ட்ரல் டு மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ். நம்மளோட இன்னைக்கு டிராவல் சென்னை சென்ட்ரல்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு வரைக்கும் இருக்க போகுது. ரெண்டு ரீசன் இன்னைக்கு நம்ம திரும்பவும் ஒரு 2.0 vlog-ஆ மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸை ட்ரை பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, இன்னைக்கு பெங்களூர் போகிற பிளானு. ஸோ இமீடியட்டாக டிக்கெட் எதில் இருக்குன்னு பார்த்தா எனக்கு மைசூர் சதாப்தியில் உடனே அவைலபிலிட்டி கிடச்சிது. நான் சொல்கிறேன் எவ்வளோ சீட் அவைலபிள் இருந்துச்சு, எப்போ புக் பண்ண, அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன் போக போக. உடனே இந்த ட்ரெயின் அவைலபிள் இருந்ததுனால நான் புக் பண்ணிட்டேன். ரெண்டாவது ரீசன், ரொம்ப நாள் கழித்து சதாப்தி ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் சதாப்தி ட்ரை பண்ணி. ஏன்னா அடுத்தடுத்து வந்தே பாரத்னே ப்ரீமியம் செக்மெண்ட்டில் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளை ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கூட்டிகிட்டு போன சதாப்தியை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. இப்போ சதாப்தியோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி சதாப்திக்கும் நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக இருக்கிற ப்ரீமியம் கேட்டகரி சதாப்திக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய ப்ரீமியம் கேட்டகரி வந்தே பாரத்துக்குமான ஒரு சின்ன கம்பேரிசன். ஏன்னா இதே ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின்ஸும் ஓடுது. ரெண்டு ட்ரெயின்ஸுமே மார்னிங் ஆல்மோஸ்ட் சேம் டைமில் டிபார்ட் ஆகுது. ஸோ என்ன மாதிரியான சர்வீஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பிஸியான ஏர்லி மார்னிங் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். நிறைய ட்ரெயின்ஸ் டிபார்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெயின்ஸ் அரைவ் ஆகக்கூடிய டைம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 and 11 அந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 10லேருந்து டிபார்ட் ஆகுது. இது கிடையாது, இந்த பக்கம். இது கோவை எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் 11லேருந்து டிபார்ட் ஆகுது. பிளாட்ஃபார்ம் 10 நம்ம மைசூர் சதாப்திக்கு லோக்கோ இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. நான் ப்ரீவியஸாக ட்ராவல் பண்ணப்பலாம் இருக்குங்க, ஒரு 2 years முன்னாடி சதாப்தியில் ட்ராவல் பண்ணுறப்பலாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இல்லை 2A டிபார்ட் ஆகும். மேபி விஜயவாடா வந்தே பாரத் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மைசூர் சதாப்தி காமனாகவே இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் டிபார்ட் ஆகும் போல். கோவை எக்ஸ்பிரஸ் ரெடியாக இருக்குது. அன்ரிசர்வ்லலாம் ஏறுற மாதிரி இருந்தால் கோவை எக்ஸ்பிரஸ்க்கு முன்னாடியே வந்துடுங்க. ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடுங்க, அப்போ தான் சீட்டு கிடைக்கும். 6:10 டிபார்ட் ஆகக்கூடியது. அண்ட் நம்ம மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ்க்கு WAP7 கொண்டு வந்திருக்காங்க. கபில் பண்ணிட்டாங்க. என்ன லோக்கோ? ராயபுரம். WAP7 ராயபுரம் தான் இன்றைக்கி நம்ம சதாப்தியை புல் பண்ண போகிறது. கப்ளிங் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சதாப்தி விரைவு வண்டி. ஆக்சுவலி போர்டே இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. இது ஒரு போர்டு, அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு போர்டு இருக்கும் ஒயிட் கலரில். அது நல்லாயிருக்கும். சதாப்தி எக்ஸ்பிரஸில் 3 டைப் ஆஃப் கோச் இருக்குது நம்ம மைசூர் சதாப்திக்கு. CC அதாவது சேர் கார், எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார், அப்புறம் EA அதாவது அனுபூதி டைப் ஆஃப் கோச்சஸ் இருக்குது. ஒன்றா ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஏன்னா இது ஒரு 2.0 vlog, ரொம்ப எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ண போகிறது இல்லை, ஒரு ஷார்ட் vlog-ஆக தான் இருக்க போகுது. நம்ம ட்ராவல் பண்ணுறது CCயில் தான். பட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். லாஸ்ட்டில் இருக்குது, அது லாஸ்ட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணுற CCயை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருந்த சதாப்திக்கும் இப்போ இருக்கிற சதாப்திக்கும், ஃபஸ்ட் இருந்ததுன்னா ஒரு 2 years முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கும், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஆட் இருக்கும். இதே லெவிஸ்டா தான் ஒயிட் கலராக இருக்கும். இப்போ ஒரு வைலட்டு இல்லை ரோஸ் கலரில் மாற்றிருக்காங்க. இந்த கோச்லாம் பாருங்களேன், பளிச்சுன்னு புதுசாக இருக்குல்ல. ஆனால் புது கோச் கிடையாது, இது ரீபெயிண்டட் கோச்சு. பழைய கோச் இப்போ FC போகிற மாதிரி ரீபெயிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. இதோ இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள், 13 2013 மேனுஃபேக்சர் பண்ண கோச். அனுபூதி அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேர் கார்னு சொல்கிறாங்க. நம்பரிங்கில் K1 கோச்சு. இதுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஏசி சேர் காருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஃபேர் வைஸும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதுக்கும் இதுக்கு ஒரு 200 rupees டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன அந்த டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு புரியவே இல்லை. அனுபூதிக்கும் நார்மல் எக்ஸிக்யூட்டிவ் சேர் காருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு
ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் அனுபூதி பஸ்ஸில் டிவினாச்சும் ஒன்று இருந்துச்சு, பட் அதுவும் கிடையாது. செல்ஃப் தனியாக வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டலி வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் மாதிரி தான் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸுன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி ஒரு டிஃப்ரென்ஸு அந்த கோச்சில் வந்து டச்லேயே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், இதில் நம்ம தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. C9 தான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற கோச். அட இங்கே பாருங்க, இதுலேயே வந்து அந்த டச் பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகும். இன்றைக்கி கோச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு தாங்க. நம்ம கோச் தான் ஃபுல்லாக இருக்குது, பக்கத்து கோச்லாம் காலியாக இருக்குது. நல்லா இருக்குல்ல. இது வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சதாப்தியில் ட்ராவல் பண்ணும்போது இந்த டோரெல்லாம் இழுத்து உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ அந்த பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் புதுசாக ஒன்று பார்க்குறேன், ஆட்டோமேட்டிக் ட்ராஷ் காம்பேக்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, பட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. மேபி ஒரு வாட்டர் பாட்டில் குடிச்சு முடித்தோடனே அதை நான் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னொரு 5 minutes நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆக போகிறோம். டிபார்ட் ஆனதுக்கப்புறம் என் சீட்டில் போயிட்டு என்னெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கேட்ரிங் ஆப்ஷன் எஸ்ஸில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கேட்ரிங் சர்வீஸ் மார்னிங் டீலேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து சர்வ் பண்ணிடுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத ஜேர்னி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு நான் ஸ்டாப் ரன்னுங்க, ஒரு லாங் நான் ஸ்டாப் ரன்னாக இருக்க போது. நடுவில் வந்து காட்பாடி மட்டுமே ஹால்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வந்தே பாரதாக இருக்கட்டும் இல்லை சதாப்தியாக இருக்கட்டும், மார்னிங் போகிற மைசூர் வந்தே பாரத்துக்கும் சரி, மைசூர் சதாப்திக்கும் சரி, சென்னை டு பெங்களூர் ஸ்ட்ரெச்சில் நடுவில் காட்பாடி மட்டுமே ஹால்ட்டு. செம ஷார்ப்புங்க, கரெக்டாக ஆன் டைம் சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகிறோம். பர்சனலாக நான் ட்ராவல் பண்ண சதாப்தி ட்ரெயின்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சதாப்தி இந்த சென்னை டு மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான். ஸோ பார்ப்போம், இன்னைக்கு சர்வீஸ் வந்து அதே மாதிரி சூப்பராக தராங்களா இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா எல்லாத்தையும் பார்ப்போம். உள்ளே போகலாம், உள்ளே போயிட்டு சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுருவாங்க நம்ம சீட்டில். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். நம்ம எது தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்ததுக்கப்புறம் ஒரு 500 ml வாட்டர் பாட்டில். இந்த பாலிசி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 500 ml தர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் தேவைன்னா இன்னொரு 500 ml வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் 1 liter தந்துட்டு இருந்தாங்க, இப்போ அது மாறிடுச்சு. மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் 130 ஆரம்பத்துலேயே நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக சென்னை சென்ட்ரல் டு ஜோலார்பேட்டை லைனில் அது போக தான் போகுது. பட் ஜோலார்பேட்டை தாண்டி பெங்களூர் செக்ஷனில் அது இருக்க போதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலான மார்னிங் டீ கிட்ட 6:30க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மசாலா டீ மிக்ஸு, அப்புறம் ஒரு குட்டி பிஸ்கெட் பேக்கெட்டு, அப்புறம் ஒரு மிக்சிங் ஸ்டிக்கு, ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க.
ஏதாச்சும் உங்களுக்கு போகிற வழியிலேயே பிஸ்னஸ் ரிலேட்டட் வேலை ஏதாச்சும் இருந்தாலோ இல்லை ஒர்க் ரிலேட்டடாக லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கனாலோ இல்லை யூடியூபர்ஸ் மாதிரி எடிட்டிங் பண்ணுறீங்கனாலோ ஏசி கோச் பெட்டருங்க. சதாப்தி இல்லை ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணுறது பெட்டரு. சூப்பராக வந்து ஒர்க் பண்ணலாம், ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு சத்தமும் இருக்காது, அமைதியாக ஒர்க் பண்ணலாம். அப்படி தான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து நடுவில் வெளியில் வரவே இல்லை, சைட்லேருந்து மட்டும்தான் கேப்சர் பண்ணேன். இப்போ வந்து அடுத்து காட்பாடி வரப்போகுது. சதாப்தி எக்ஸ்பிரஸும் சரி, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸும் சரி, சென்னையிலேருந்து காட்பாடி வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே காட்பாடியிலேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஜேர்னி செம்ம சூப்பராக போயிட்டு இருக்குங்க. எந்த ஒரு டிலேவும் இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இல்லை டிலே ஆகிடுச்சு. 5 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பெங்களூருக்கு வந்து ஸ்லாக் டைம்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி டைம் பிக்கப் பண்ணிடுவாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, காட்பாடி பேசஞ்சர்ஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் தரதில்லை. மார்னிங் வாட்டர் பாட்டில், நியூஸ் பேப்பர், 2 நிமிஷம் ஹால்ட்னா 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நிறுத்துறதே கிடையாது. சதாப்தியில் அது ஒரு நல்ல விஷயம். சதாப்தி வந்தே பாரத் ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் அது ஒரு நல்ல விஷயம். இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் காட்பாடி பேசஞ்சர்ஸ்க்கு அந்த டீ கிட்டோட நிறுத்திடுறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் தர மாட்டிடுறாங்க. ஏன்னா மார்னிங் 7:30க்கெலாம் ரீச் பண்ணிடுறதுனால பிரேக்ஃபாஸ்ட் தரதில்லைன்னு நினைக்கிறேன். கேட்ரிங் சார்ஜஸும் டிக்கெட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்கான சார்ஜ் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. வெறும் அந்த மார்னிங் டீ கிட்கான சார்ஜ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காம்பேக்டர் மிஷினை யூஸ் பண்ணி காட்டலான்னு நினச்சேன். பட் ஒர்க் ஆகலை. ஆனில் மட்டும்தான் இருக்குது, இங்கே எதுவுமே ஒர்க் ஆகலை. எப்படி யூஸ் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடி போய் நின்று கையை காமிச்சாலே இது ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நம்ம போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது ட்ராஷ் பண்ணிடும். பட் இப்போதைக்கு அது ஒர்க் ஆகலை. நார்மலாக தான், நார்மல் டஸ்ட்பின் மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. மார்னிங் கரெக்டாக 8 o'clock நமக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐட்டம்ஸ் என்னமோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் போட்டிருக்கபடி பார்த்தா இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறம் ஒரு வடை. எண்ணெயில் வடை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2 ஐட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ குவான்டிட்டி கம்மியான மாதிரி தான் தெரியுது. 3 இட்லி, வடை, சாம்பார், சட்னி, அப்புறம் ஒரு ஜூஸ். இந்த விஷயம் பாருங்கள், ஆர்சிஎஃப் ரெயில் கோச் ஃபேக்ட்ரி கபூர்தலாலேருந்து வந்திருக்கக்கூடிய கோச் இது. ஏப்ரல் 2009. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 16 இயர்ஸாக இந்த கோச்சு ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் மெயின்டெனன்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது.
இன்னொரு டீ கிட்டுங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்ந்து வர்றது. மார்னிங் கொடுக்குற டீ கிட் ஒன்று ப்ளஸ் இது வந்து இன்னொரு டீ கிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு கேட்ரிங் சார்ஜஸ்லேயும் இன்க்ளூட் ஆகிடுது. இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா ப்ரீமிக்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் இந்த ஷாஷெட்டை பார்த்து நீங்கள் இது கொடுங்க இந்த வாட்டி அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னா இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள். டிப்டி பேக்கு, சுகரு, பால் பவுட்ரு தனித்தனியாக இருக்கும். நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ரீமிக்ஸில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும், இதில் தனித்தனியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. எனக்கு என்னமோ அந்த ப்ரீமிக்ஸ் டீயை விட இதுதான் நல்லா இருக்குது. இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி அது, ஒரு வாட்டி இது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். பெங்களூர் வரைக்கும்னா 2 டீ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வரும். இதே வந்து மைசூர் வரைக்கும் நம்ம புக் பண்ணோம்னா கேட்ரிங்கில் லஞ்சும் வரும். லஞ்ச்னா எப்படின்னா ஒரு மினி லஞ்ச் மாதிரி வரும். லாஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணியிருந்தப்ப பிரியாணிலாம் கொடுத்தாங்க, ஒரு மினி பிரியாணி மாதிரி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் வரும். அண்ட் இப்போ கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சுங்க. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா குவான்டிட்டி கம்மி பண்ண மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு மெயின் ஐட்டம் ஒன்று, வடை, ஸ்வீட்டு, அப்புறம் ஜூஸ் தருவாங்க. இப்போ மெயின் ஐட்டம் ஒன்று, வடை, அவ்வளோதான். ஜூஸு அந்த ஸ்வீட்லாம் தரது கிடையாது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கோச்சே காலிங்க. மொத்தமே ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோச்சு, அதுக்கு அடுத்த C8 கோச் தான் ஃபுல்லாக இருக்குது. C7 இது செம்ம காலிலா. இந்த விஷயத்தை நான் புக்கிங் பண்ணும் போதே நோட் பண்ணேன். ஏன்னா நேற்று ஈவினிங் தான் நான் இந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணது. இன்றைக்கி மார்னிங் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று ஈவினிங் ஒரு 5:36 இருக்கும். அந்த டைமில் தான் நான் புக் பண்ணேன். நான் புக் பண்ணும்போது 200 சீட்டுக்கு மேலே வேக்கண்ட் இருந்துச்சு. அண்ட் இப்போ மார்னிங் கரண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணேன், 400 சீட்டுக்கு மேலே வேக்கண்ட் இருக்குது. அந்தளவுக்கு காலியாக தான் இன்றைக்கி வந்து சதாப்தி ரன் ஆகுது. ஃப்ரைடே மார்னிங் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஒரு வீக் டே மார்னிங்கிறதுனால காலியாக இருக்கோ என்னமோ. இதே வந்து சாட்டர்டே மார்னிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பக்கூடிய பெங்களூர் சதாப்தியாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இதே டைமுக்கு கிளம்பக்கூடிய வந்தே பாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சீட்ஸு ஃபுல்லாக இருந்துச்சு. மேபி வந்தே பாரத் இந்த டைமில் இருக்கிறதுனால சதாப்திக்கு மவுசு குறைஞ்சிருச்சோ என்னமோ. 130க்கு லைன் அப்கிரேட் ஆகி 130 km/h வரைக்கும் மேக்ஸிமம் போகலான்னு லைன் அப்கிரேட் ஆகி அப்ரூவல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஜோலார்பேட்டை தாண்டதுலேருந்து செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 130 போல் 110 தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுறாங்க. டைமிங் பார்த்தோம்னா நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மைசூர் வந்தே பாரத் மார்னிங் 5:50க்கு சென்னை சென்ட்ரலில் டிபார்ட் ஆகுது. 10 o'clock கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகுது. சதாப்தி 6 o'clock சென்னை சென்ட்ரலில் டிபார்ட் ஆகி 10:30க்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகுது. டைமிங் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வருது. வந்தே பாரத் வந்து 20 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தில் பிக்கப் ஸ்பீடு ஜாஸ்தி. பிக்கப் ஸ்பீட்னா இப்போ வந்து அந்த ட்ரெயின் வந்து 0லேருந்து 100 போகக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா வந்தே பாரத்தில் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மாதிரி ஒவ்வொரு கோச்லேயும் ஆக்சிலரேஷன் இருக்கும், ஒரு மெமோ ட்ரெயின் மாதிரி. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பைன்ட் ஆக்சிலரேஷனாக கொடுக்கும்போது பிக்கப் ஸ்பீட் நல்லா இருக்கு. பட் சதாப்தியில் ஒரே ஒரு லோக்கோ தான் முன்னாடி புல் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரு லோக்கோக்கு இருக்கிற ஆக்சிலரேஷன் பவர் மட்டும்தான் அந்த பிக்கப்பை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒரு லோக்கோக்கு அந்த பிக்கப் ஸ்பீடு கம்மி, வந்தே பாரத்துக்கு அது அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து வந்தே பாரத் ஃபாஸ்ட்டாக போகுது. மற்றபடி மேக்ஸிமம் ஸ்பீடு வந்தே பாரத்துக்கும் 130 தான், சதாப்திக்கும் 130 தான். ஸ்டாப்பிங்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் 2 பேருக்கும் காட்பாடி மட்டும்தான். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய OBHS டீமு, அப்புறம் நமக்கு ஃபுட் சர்வ் பண்ணக்கூடிய கிச்சன் டீமு எல்லாமே வந்து பக்காவாக இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கு கரெக்டாக பண்ணுறாங்க. சர்வீஸில் எந்த குறையும் இல்லை. ஒயிட்ஃபீல்டு
தாண்டி போய்கிட்டு இருக்கோம். பெங்களூருக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சிட்டி ஸ்டேஷன் ரீச் பண்ணிடுவோம். ஒரு கம்பேரிசன் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ கம்பேரிசன் இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் பெஸ்ட்டா இல்லை சதாப்தி பெஸ்ட்டாங்கிற கம்பேரிசன்லாம் கிடையாது. பட் இந்த ரூட்டில் இன்னும் சதாப்தி வந்து சூப்பராக ஓடிட்டு இருக்குங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. இத்தனை வருஷமாக ஓடிட்டு இருக்கிற சதாப்தி, இத்தனை வருஷம் பழைய கோச்சஸை சூப்பர் மெயின்டெனன்ஸோட இன்றைக்கும் சர்வீஸ் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும், பெங்களூர் மைசூர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் வந்தே பாரத் தான் டாப் டக்கர்னு இல்லை, சதாப்தியும் இன்னும் மாசாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாகவே சதாப்தி ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம பிஃபோர் டைமில் போயிட்டுருக்கோம். ஸோ சீக்கிரமே கேஎஸ்ஆர் பெங்களூரும் பிஃபோர் டைம்லேயே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்த மெமோன்னு நினைக்கிறேன். சைடு ஸ்டிக்கரிங்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த வாட்டர் பாட்டில் பற்றி, அது இன்ஃபர்மேஷனாக இல்லை ரயில்வேஸ் வந்து வைக்கிறாப்பான்னு தெரியல. நான் போய் எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் கேட்டேன். ஒரு 500 ml தான் கொடுத்துருக்காங்க. தீந்துருச்சுன்னு சொல்லி இன்னொரு வாட்டர் பாட்டில் கேட்க போகும்போது ஸ்டாஃப் என்ன சொன்னார்னா, சதாப்தியில் வந்து எக்ஸ்ட்ரா 500 ml கிடையாது, வந்தே பாரத்தில் மட்டும்தான் ஒரு பாட்டில் தீந்துருச்சுன்னா இன்னொரு 500 ml தருவாங்க. சதாப்தியில் அந்த ரூல் இல்லை, இப்போ எடுத்துட்டாங்க. 500 ml மட்டும்தான். மைசூர் வரைக்கும் போனாலே 500 ml தான் அப்படின்னு சொன்னார். கோச்சே மொத்தமாக காலி ஆகுது. கொஞ்சம் பேர் மட்டும்தான் சென்னை காட்பாடியில் ஏறினவங்க மைசூர் வரைக்கும் போகிறாங்க. மற்றவங்க எல்லாம் பெங்களூரு தான். மைசூருக்கு இங்கே பெங்களூர்லேருந்து ஏறுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சூப்பரான ட்ரெயின் ஜேர்னியாக அமைஞ்சிருச்சு இந்த மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணும்போது எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ, இப்போயும் பார்த்தீங்கன்னா மாறாமல் சர்வீஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குறைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன ஒரு சலனம் என்னென்னா, 1000 ரூபா கொடுத்து புக் பண்ணுறோம், ஆனால் குவான்டிட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி தரமாட்டாங்க. ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் கேட்டால் கூட தரமாட்டாங்க அப்படிங்கிறது தான். அதோட பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லேயும் குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேபி ரயில்வேஸ் வந்து அதில் வந்து கொஞ்சம் வேலை பார்க்குறாங்களோ என்னமோ, காஸ்ட்டை வந்து ஏற்றுனா வேலைக்கு ஆகாது. ஸோ காஸ்ட்டை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு, காஸ்ட்டுக்குள்ளே நடக்கிற செலவுகளை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு சூப்பரான ஜேர்னியாக சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் இந்த சதாப்தி ட்ராவல் இருந்திருக்கு. விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட்டான விளாகாக இன்றைக்கி வந்து நம்ம சதாப்தியை பற்றி ரொம்ப நாள் கழித்து ஒரு சதாப்தி ட்ராவல் பற்றி பார்த்துருக்கோம். விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.